நரேந்திர மோடி 10 புது முகங்களை அறிமுகம் செய்ய இருக்கிறார். 3 முன்னாள் முதலமைச்சர்களை தன்னுடைய மந்திரி சபையில் சேர்த்துக் கொண்டு அண்ணாமலை முருகன் காம்பினேஷன் will be good. எல்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபியில ராஜ்பவன், புதுச்சேரியில் மிக பாப்புலரான தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினராகி மத்திய அமைச்சரானாலும் ஆச்சரியப்படுவதற்கு அந்த 8 பக்க அறிக்கைத்தான் 2024 ஜூலைக்கு பிறகு திமுகவிற்கு அபாயமணி, டேஞ்சர் பெல். மு.க. ஸ்டாலினை போன்று 100 மு.க. ஸ்டாலினை பார்த்தவர் நரேந்திர மோடி. மோடியுடன் மோதாதே. இப்பொழுதிலிருந்து அவர் பேசினாலும் சிரிக்காதீங்க சீனிவாசன், கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. மக்களவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டன. பரபரப்புக்கு பஞ்சமில்லை. விவாதிக்க நிறைய இருக்கிறது. டெல்லி ராஜகோபாலனை காணோமே என்று உங்களில் பலர் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இப்போது இதோ வந்துவிட்டார் பத்திரிகை உலக ஜாம்பவான். 2 வார ஓய்வுக்கு பிறகு தனது முதல் விவாதத்தை காணொளி மூலம் கோலஹலாஸ் டிவியில் தொடங்குகிறார் டெல்லி ராஜகோபாலன். வெல்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம் சீனிவாசன், நமஸ்காரம் சார். எப்படி சார் இருக்கு உங்க ஹெல்த்? உடல்நிலை குன்றி இருந்தது. ஆண்டவன் அருளாலும் ஈன்றோர்களுடைய அருளாலும் கோலால சீனிவாசன் அவருடைய நேயர்கள் அருளாலும் என்னுடைய உடல்நிலை, எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்தது, பிரெயினில் மூளையில் அடித்து விட்டது. அதிலிருந்து 3 நாள் ஐசியூவில் இருந்தேன். இப்பொழுது நடமுடன் இருக்கிறேன். தங்களுடைய நேயர்கள், ஆயிரக்கணக்கான நேயர்கள் எனக்கு தொலைபேசி செய்திருக்கிறார்கள். என்னுடைய மகன்தான் அதையெல்லாம் எடுத்தான். இன்று நான் உங்கள் முன்னாடி இருக்கிறேன். பற்பல என்னுடன் பேசியவர்களிடமிருந்து, நான் என்னை பார்க்க வந்தவர்களிடமிருந்து கிடைத்த தகவல்களை தங்களுடைய நேயர்கள் இருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமஸ்காரம் சீனிவாசன். உங்களை புகழ்றதுக்காக சொல்ல, நீங்களாம் எங்களுக்கு ரோல் மாடல் சார். என்னன்னா, இல்ல இவ்வளவு பெரிய ஒரு இதுல இருந்து மீண்டு வர்றீங்க, வந்ததும் திரும்ப அந்த செய்தியோடயே இருக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. திரும்ப உங்க ஜேர்னலிஸ்ட் ஒர்க் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அதோட அப்படியே ஒதுங்கல இல்ல. உங்களால அந்த அர்ஜம் உங்களால விடவே முடியல இல்லையா? இந்த விஷயத்துல நீங்க உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் சார். சார், என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, மோடி 3வது முறையாக பிரதமராவது உறுதி, பிஜேபி ஆட்சியை பிடிப்பது உறுதி. அதெல்லாம் இப்ப இந்த மோடியினுடைய 3வது அமைச்சரவையில புதுமுகங்களா யாரு வரப்போறா, யார் யாரை டிராப் பண்ண போறாங்க, இது பற்றி ஒரு விதமான ஹேஷியங்கள், பலவிதமான கால்குலேஷன்ஸ் எல்லாம் டெல்லி பத்திரிகையாளர்கள் வட்டாரத்தில் போய் கொண்டிருக்கிறது. நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். நரேந்திர மோடி நேற்று நடந்த மந்திரி சபை கூட்டத்தில் தன்னுடைய மந்திரி சகாக்களுக்கு ஒன்று தெரிவித்து விட்டார். நான் இந்தியா முழுவதும் பிரயாணம் செய்தேன். எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் அவருக்கு, நரேந்திர மோடிக்கு 400 என்டிஏ தாண்டி விடும் என்று எனக்கு கிடைத்த தகவல்கள். நரேந்திர மோடி 10 புது முகங்களை அறிமுகம் செய்ய இருக்கிறார். 3 முன்னாள் முதலமைச்சர்களை தன்னுடைய மந்திரி சபையில் சேர்த்துக் கொண்டு, உதாரணத்திற்கு சிவராஜ் சிங் சௌஹான், அவரை எடுத்து கிள்ளி கீரையாக எடுத்து அடித்தார். ஆனால் 3 மாதங்கள் அவர் மௌனமாக இருந்ததில் அவருக்கு லோக்சபா விதிஷா என்று சுஷ்மா சுவராஜுக்கு போட்டியிட்ட இடத்திலிருந்து போட்டியாக அவர் வந்தால் கண்டிப்பாக அவரை விவசாய அமைச்சராக்குவார் என்று தான் டெல்லியின் ரகசியங்கள். மனோகர்லால் கட்டர், அவர் நரேந்திர மோடியுடன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக RSS பிரச்சாரகராக இருந்த பொழுது மனோகர்லால் கட்டர் 2 வீலர் விட ஸ்கூட்டர், பஜாஜ் ஸ்கூட்டர், அதன் பின்னணியில் உட்கார்ந்து சென்ற நரேந்திர மோடி ஹரியானா முழுக்களும் தலைப்பாக கட்டி கொண்டு கட்சியை வளர்த்தார்கள். அப்பொழுது அந்த நன்றி கடனுக்காகத்தான் 9 வருடம் அவரை முதலமைச்சராக வைத்து 10வது வருடத்தில் தன்னுடைய 3வது முறையான அமைச்சரவையில் மனோகர்லால் கட்டருக்கு வீட்டு வசதி வாரிய அமைச்சர் கொடுக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி திட்டமிட்டு விட்டார். 3வதாக பசவராஜ் பொம்மையை மத்திய அமைச்சரவையில் சேர்த்து கொண்டு அவருக்கு கல்வி அமைச்சர் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். நரேந்திர மோடியினுடைய அடுத்த பட்டியல் தயார். நரேந்திர மோடியினுடைய புது முகங்கள்
ஆனால் இதை சொல்லும் பொழுது பழைய முகங்களையும் அவர் கலைந்தெடுக்க இருக்கிறார். அவர்களில் சிலரை ராஜ்பவனுக்கு அனுப்ப இருக்கிறார். அதிலிருந்து தெரிகிறது 10 முதலமை கவர்னர்களாக. சோ இதுதான் அவருடைய திட்டம். காங்கிரஸ் அவுட் ஆஃப் பிக்சர் சீனிவாசன். இந்த முறை 3வது முறை கம்யூனிஸ்ட் கட்சியும் அவுட் ஆஃப் பிக்சர். அப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை இந்திய அரசியலில் திருப்பிய ஒரே ஒரு ஆளுமை படைத்தவர் நரேந்திர மோடி என்றால் அது மிகையாகாது. அவருக்கு 3வது மந்திரி சபையில் இருக்கக்கூடிய காலத்தை தான் நரேந்திர மோடி சொல்கிறார் அமிர்த்கால் மந்திரி சபை என்று. சார், இப்போ யார் யாரை கலட்டி விடுவாங்க? இப்ப இருக்க எக்ஸிஸ்டிங் மினிஸ்ட்ரியில இருந்து 3-4 ராஜ்யசபா எம்பிக்களை கயற்றி விடுவார்கள் என்று தான் தெரிகிறது. காரணம் என்ன என்று கேட்டால் அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பி சார். எஸ். உதாரணத்திற்கு பேர் எடுக்க வேண்டாம். காரணம் அவர்களை மீண்டும் வேற ஏதாவது பதவி கட்சியிலோ அல்லது வேற ஏதாவது கார்பரேஷன் அல்லது மத்திய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பங்கு கொடுப்பார் என்று. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒன் நேஷன் ஒன் போல் திடீரென்று 6 மாதங்களுக்கு முன்பாக ராம்நாத் கோவிந்தை தேர்ந்தெடுத்தாரே, அதே மாதிரி சில தருவார்கள். அவர் நரேந்திர மோடி என்பது ராஜஸ்தான் வசுந்தரா ராஜே சிந்தியாவுக்கு சென்டர்ல ஏதாவது ரோல் இருக்குமா? அதுக்குள்ள வாய்ப்பு இப்ப அந்த மாதிரி தெரியல சீனிவாசன். அந்த மாதிரி தெரியல சீனிவாசன். இப்பொழுது நேரத்துல இப்ப சென்டர்ல வரவிருக்கக்கூடிய அமைச்சரவையில் யங்ஸ்டர்ஸுக்கு யாருக்காது வாய்ப்பு? தேஜஸ்வி சூர்யா போன்றவர்களுக்கு, குறிப்பாக அண்ணாமலையை கூட சேர்த்து கொள்ளலாம். அண்ணாமலை முருகன் காம்பினேஷன் வில் பி குட். எல்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபியில ராஜ்பவன், இளைஞர்கள் எல்லாம் மத்திய மந்திரி சபை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் என்னை பொறுத்த மட்டில் 2-3 புதுமுகங்களை தமிழ்நாட்டில் இருந்து நரேந்திர மோடி கண்டுகொண்டு விட்டார், தேர்ந்தெடுத்து விட்டார். அது பெயர் ஜூன் மாதம் 10ஆம் தேதி பதவியேற்கும் பொழுது இருக்கும், பார்த்து கொண்டே இருங்கள். ஓகே சார். இதுல இன்னொரு என்னன்னா, கூட்டணி கட்சியில இருந்து கூட சில ஆளுநர்களை எதிர்காலத்தில் நியமிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய தம்பி பாரஸ் என்பவர், சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனுடன் அப்படி லடாய் சண்டை. அதை பிரித்து விட்டு பீகாரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சீர்மிகார வேண்டும் என்றால் அந்த பாரஸ் அவர்களை கவர்னர் ஆக்கலாம். அதே மாதிரி நாராயண் ராணே அவரை கவர்னர் ஆக்கலாம். அதே மாதிரி அகாலிதளில் இருந்து 3-4 முக்கிய தலைவர்கள் ராஜ்யசபாவிலும் இல்லை, லோக்சபாவிலும் இல்லை. ஆனா அவர்களை தேர்ந்தெடுக்க முடியும். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் சீனிவாசன், சமீபத்தில் அமைக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்திற்கு திடீரென்று 2 புதுமுகங்களை அறிமுகம் செய்தார். டெல்லி நீரோட்டத்தில் வதந்தி நீரோட்டத்தில் இருந்த ஒரு வதந்திகள் ஒரு பெண்மணி நியமிப்பார் என்று. ஆனால் அந்த பெண்மணி இல்லாமல் திடீரென்று ஒரு சர்தார்ஜி சந்து அவர் யூசிசி பாஸ் பண்றதுக்கும் உத்தராகண்டில் சார்தாம் என்று சொல்லக்கூடிய கேதார்நாத் பத்ரிநாத் போன்றவர்களை இணைத்தாரே, ரோடு போட்டு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டியில் சேர்மனாக இருந்தவர், அவருக்கு உன்ன மதிப்பு கொடுத்தார். அதே மாதிரி ஏதாவது ஒரு சர்தார்ஜியை கொண்டு வருவார் என்று தான். நரேந்திர மோடியினுடைய மனம் என்பது நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் தெரியும் சீனிவாசன், மற்றால் யூகிக்க முடியாது. ஓகே சார். இல்ல இப்போ இவர் பிரதமர் ஆயிட்டா முதல் நடவடிக்கை பெரும்பாலும் திமுக மீது பாயும், ஈடி ரைடு இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற அந்த யூகங்கள்லாம் போய்கொண்டிருக்கிறது. அது பற்றி என்ன சார்? திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தேர்தலுக்கு முன்னால் தத்தளிக்கும். தயவு செய்து தவறாக எண்ண வேண்டாம். ஒரே ஒரு எச்சரிக்கை திமுக பேச்சாளர்களுக்கும் சரி, அனுக்கும் சரி, மோடியுடன் மோதாதே. மு.க. ஸ்டாலினை போன்று 100 மு.க. ஸ்டாலினை பார்த்தவர் நரேந்திர மோடி. மோடியுடன் மோதாதே. தங்களுடைய இருப்பான பிடிப்பு இருக்கிறதே, அது திமுகவை கதி கலக்க வைக்கும். 2026 முன்னால் நேற்று முன்தினம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் தன்னுடைய ஆலோசனைக்கு 3 முக்கிய அதிகாரிகளை கூப்பிட்டார். நேஷனல்
நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, இடி, என்சிபி, நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, இந்த மூவரை தவிர சில அமைப்புகள் மூலமாகவும் ஆளுநர் மூலமாகவும் ஆர்.என். ரவி மூலமாகவும் அஜித் தோவலுக்கு கிடைத்தது 8 பக்க அறிக்கையாக, ரகசிய அறிக்கையாக கொடுத்திருக்கிறார். அந்த 8 பக்க அறிக்கையைத்தான் 2024 ஜூலைக்கு பிறகு திமுகவிற்கு அபாயமணி, டேஞ்சர் பெல். அந்த 8 பக்க அறிக்கைய அஜித் தோவல் யார்கிட்ட கொடுத்திருக்கிறார்? பிரதமர் நரேந்திர மோடியிடம் கொடுத்திருக்கிறார். அதனுடைய தாக்கங்கள் இனி வரக்கூடிய பிரதமருடைய கோவையில் பேசியதும் சரி, மற்ற மாவட்டங்களில் பேச இருப்பதும் சரி, ஏப்ரல் மாதத்தில் 3 முறை மீண்டும் பிரதமர் சென்னை தமிழகம் வர இருக்கிறார். அதில் நரேந்திர மோடியினுடைய பேச்சில் இந்த 8 பக்க அறிக்கையினுடைய தாக்கங்கள் தெரியும் உங்களுக்கு. அதில் முக்கியமாக மத மாற்றம், ட்ரக்ஸ், மார்ட்டின் போன்றவர்களுடைய தேர்தல் நிதி போன்றவைகள். அதையும் தவிர எப்படி ஆளுநர் ஆர்.என். ரவிகள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அனுமதியின் பெயரிலும் மத்திய சட்டத்துறை அமைச்சருடைய அனுமதியின் பெயரிலும் பொன்முடியை மந்திரியாக்க மாட்டேன் என்று நிராகரித்தாரே, மறுத்தாரே, அதுவும் அந்த ஒரு முதல் படி அந்த 2024 திமுகவை பூண்டோடு ஒழிப்பதற்கு. சார், இதுல இன்னொன்னு நான் கேள்விப்பட்ட, ஆளுநர் டிஎம்கே தொடர்பா 4 பக்க புகார் அறிக்கை ஒன்றை ஜனாதிபதியிடம் கொடுத்திருப்பதாகவும் அதனுடைய நகல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது என்ன சார்? அது எந்த அளவுக்கு உண்மை? ஆர்.என். ரவி என்பவருடைய கண்டுபிடிப்பு யாரு தெரியுமா? அமித்ஷா. அமித்ஷாவிற்கு சொன்னது யார் தெரியுமா? அஜித் தோவல். அஜித் தோவலுக்கும் ஆர்.என். ரவிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் என்பது நகமும் சதையும் போன்று. ஆக 8 பக்க அறிக்கை அஜித் தோவல் கொடுத்து பிரதமருக்கும், 4 பக்க அறிக்கை ஜனாதிபதி மூலமாக உள்துறை அமைச்சருக்கு கொடுத்ததற்கும் சம்பந்தம் இருக்கும். ஆக அந்த 8 பக்க அறிக்கை தனியாக பார்த்தால் அதில் பொருளாதார ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கெங்கிருந்து பணம் வந்தது, இன்க்ளூடிங் சில அயல் நாட்டு பணங்கள் என்று கூட ஹேஷியங்கள் டெல்லியில் உலாவுகின்றன, சில இந்திய விரோத சக்திகள். அதையும் தவிர ஆர்.என். ரவிகள் கொடுத்த அவரிடம் இருக்கக்கூடிய மனத்தாங்கல்கள் என்பது சீனிவாசன், ஆர்.என். ரவி மனதில் இருக்கக்கூடிய புழுக்கம் திமுக மீது, குறிப்பாக இந்து விரோத சக்தி என்பதை பற்றி அவர் பிட்டு வைத்திருக்கிறார் என்று தான் நான் கேள்விப்பட்டேன். நான் ஆதாரபூர்வமாக பொறுப்புடன் சொல்லுகிறேன், ஆர்.என். ரவியினுடைய அந்த 4 பக்க அறிக்கை வந்தால் நாளை காலை முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு இருக்கும். சார், இதுக்கு மத்தியில மோடியினுடைய தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் வரக்கூடிய மத்திய அரசினுடைய PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் நிறுவ புரிந்துணர்வு போட தயார் அப்படின்னு தமிழக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமாருக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி கடிதம் எழுதி இருக்கிறார். வெளியில தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறார்கள். ஆனா அதே நேரத்தில் டிஎம்கே அரசு மறைமுகமாக அதனை அமல்படுத்துகிறது. இது என்ன சார் ரெட்டை வேடம்? ஏதாவது மோடிக்கு பயந்து பண்றாங்களா? என்ன மாதிரி சார் இது? என்ன கணக்கு? அந்த லெட்டரே இப்ப சர்க்குலர்ல இருக்கு, எல்லா வாட்ஸ்அப்ல அத்தனை பேருக்கும் வந்துகிட்டு இருக்கு. இவங்க எழுந்த சரணாகதி, திமுக செய்த சரணாகதி நரேந்திர மோடி முன்பாக. காரணம், 18,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வர வேண்டிய பணத்தை தாங்கள் ஆத்தரைஸ் செய்தால்தான், நடைமுறையில் கொண்டு வருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தால்தான் நாங்கள் 18,000 கோடி ரூபாய். காரணம் என்ன? கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் என்று ஒன்று இருக்கு, காம்ப்ளையன்ஸ் சர்டிபிகேட் என்று 2-3 இருக்கிறது சீனிவாசன். சிலதெல்லாம் அதிகார ரீதியில் செய்கிறார்கள். ஆனால் சிவதாஸ் மீனாவிற்கு உத்தரவு கொடுத்தது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆனால் இதை வெளியே விட்டது தமிழக IAS அதிகாரிகளே என்று தான் சொல்லுகிறார்கள் என்னிடம் சில முக்கிய அரசியல்வாதிகள். ஓகே சார், இதுக்கு மத்தியில இன்னொன்னு,
ஒரு பரபரப்பான நிகழ்வு. மோடியை சந்திக்க டெல்லிக்கு விரைகிறார் நவீன் பட்நாயக் அப்படின்னு தகவல் வருது. எப்படி சார் இப்போ பிஜேபிக்கும் பிஜு ஜனதா தளுக்கு இடையில சீல் ஆயிருமா? ஆயிடுச்சு சார், எல்லாமே முடிஞ்சிருச்சு சீனிவாசன். இந்த நரேந்திர மோடி நவீன் பட்நாயக் ஒத்துழைப்பிற்கு காரணமாக இருந்தது ஒரு தமிழன். அந்த தமிழன் மூலமாகத்தான் இந்த ஒப்பந்தம். இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு பிஜு பட்நாயக்குடைய மகன் நவீன் பட்நாயக் உடல்நிலை சரியா இல்லாமதால் ஒரு தமிழனை ஒரிசாவிற்கு முதலமைச்சராக்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவிலே 2 தமிழர்கள் முதலமைச்சர் என்றால் அது மிகையாகாது. வரக்கூடிய ஆண்டில் பாண்டியன் தான் இதை செய்து வருகிறார். பாண்டியனுடைய துணைவியாரும் செய்து வருகிறார்கள். இப்போ மோடியுடைய எலெக்ஷனியரிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறுகிய காலத்துல 150 பொதுக்கூட்டங்கள்ல அட்ரஸ் பண்ண போறாங்கிறாங்க. அவருடைய தேர்தல் உத்தி என்ன சார்? தேர்தல் உத்தி என்பது 150 கூட்டங்களில் இந்தியாவினுடைய பெருமையை பாதுகாப்பதற்காக, கொரோனா சமயத்தில் எப்படி நான் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றினேன் என்று சொல்வதற்காக பற்பல திட்டங்களை, பற்பல பாடல்களை ஹிந்தி, ஒரியா, மலாட்டி, தமிழ், மலையாளம் போன்ற மாநிலங்கள் பாஷையில் மூல ஆக மொத்தம் இந்த கட்டமைப்புகள் இருக்கிறதே, அது நரேந்திர மோடி அவர்கள் 6 மாதத்திற்கு முன்பாக செய்ய ஆரம்பித்தார். மோடி கேரண்டி என்று சொன்னாரே, அது ஒரு கட்டமைப்பு. அதையும் தவிர லா பாரதி என்று சொல்லுகிறார், பயனாளிகள், பலனாளிகள், பெனிஃபிஷியரிஸ். அதையும் தவிர சீனிவாசன், நேற்று முன்தினம் இந்தியா டுடேவினுடைய ஒரு சம்மிட் மீட்டிங்கில் நரேந்திர மோடி ஹிந்தியில் பேசினாரே, ஆஹா, அந்த பேச்சை நான் முழுக்களும் கேட்டேன். 1 மணி நேரம் 40 நிமிடம் பேசினார். அதில் தான் செய்த ஒரு சிறு பகுதியை கூட நேற்றுக்கு வெளியிட்டு இருக்கோம். நான் ஹெட்லைன்ஸ்க்காக உழைக்கிறவன் இல்ல, டெட்லைன் வச்சு உழைக்கிறவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். आप सभी की उम्मीद होती है कि खूब सारी हेडलाइंस देकर जाऊं, लेकिन मैं हेडलाइंस पर नहीं बल्कि डेडलाइंस पर काम करने वाला व्यक्ति हूं. ஆக மொத்தம் அவர் செய்தது அந்த டெட்லைன் என்பது, சில உதாரணத்திற்கு தாங்கள் கேட்ட மாதிரி 150 கூட்டங்கள் என்பது சாதாரணமாக அல்லது சீனிவாசன், சாதாரணமாக அல்லதல்ல. திமுக ஊழியர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் பல திமுக ஊழியர்கள் நம்முடைய கோலால சீனிவாசனுடைய பேட்டியை பார்த்து அதன் மூலமாக அகில இந்திய அரசியலை தெரிந்து கொள்ளக்கூடிய சில தேசபக்தி உள்ள திமுகவினர் என்னிடம் கூறியது, சார் நாங்கள்லாம் நரேந்திர மோடி கூட ஃபைட் பண்ணக்கூடாது சார். காரணம் என்ன என்று கேட்டால், சீனிவாசன் அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. அது முதலமைச்சராக 13 வருடம் இருந்ததனுடைய தாக்கம் தான் பிரதமராக அது மிளிகிறது. சோ 150 கூட்டத்திற்கு 6 மாதங்களுக்கு முன்பாக குறிப்பிட்டு விட்டார்கள், இந்த இடத்தில் கூட்டம், இந்த இடத்தில் கூட்டம் என்று. அதை நான் எப்படி தெரிந்து கொண்டேன் என்றால், ஸ்பெஷல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் எஸ்பிஜி என்று இருக்கிறதே, அதற்கு ஆணை டிசம்பர் மாதத்திலே கிடைத்து விட்டது. நாங்கள் திருச்சியில் கூட்டம் போடுவோம் என்பது அவர்களுக்கு அப்பவே தெரிந்து விட்டது. ஆக இந்த குறிப்பெல்லாம் வைத்து இந்தியாவில் 2வது முறையாக ஒரு மாபெரும் புரட்சியை கொண்டு வந்து 3வது முறையாக பிரதமராக ஆகக்கூடிய நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் அவருக்கு 150 கூட்டத்திற்கும் ரேலிக்கும் மெழுக வைக்கிறது. அவர்களுடைய இப்ப பாருங்க, உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், சவுத் இந்தியா முழுக்க ஒரு 5 கம்பெனி வச்சிருக்காருங்க சீனிவாசன். அவங்க லாரி ஒரு 20 லாரி இருக்கும். அவங்க மேடை அமைப்பது ஒரே ஒரு ஆள் தான் அமைச்சிட்டு இருக்காரு பாஜகவிற்காக. அவருக்கு தெரியும் எப்படி மேடை அமைக்க வேண்டும் என்று, எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுக்கணும், எவ்வளவு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக, மைக்கு மூலமாக. சோ அந்த கட்டமைப்புகள்லாம் தெரிந்தவர். 2014, 2019, 2024 என்பது நடைமுறையில் வந்து விட்டது அவர்களுக்கு. சோ ஆக மொத்தம் இந்த 150 ரேலி தான் நரேந்திர மோடியை 3வது முறையாக பிரதமராக வைக்கிறது. சார், இதுக்கு இடையில அயோத்தியால நடக்கக்கூடிய இந்த ஆரத்தி,
அதை வந்து இப்ப ரெகுலரா காலையில 6:30 மணிக்கு தூர்தர்ஷன்ல காட்ட போறாங்க அப்படின்னு. இப்போ அது வந்து ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கை, அரசியலுக்காக செய்கிறார். குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்பாங்க சீனிவாசன். அதெல்லாம் ரெகுலரா அயோத்தியாவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு. இப்ப இன்னொன்னு சொல்றேன், என்னை வீட்டு டாடா ஸ்கை இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பக்தி சேனல் என்று போட்டால் பக்தி என்று வருகிறது, திருப்பதி திருமலா தேவஸ்தானம் வருகிறது, மும்பையில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் வருகிறது, ஜம்முவில் இருக்கக்கூடிய ஜெய் மாதாதியினுடைய சேனல்கள் வருகிறது. ஏன் ராமர் சேனல் வரக்கூடாதா? ராமர் வந்தால் என்ன? அதற்காகத்தான், அந்த குற்றச்சாட்டை எதிர்ப்பதற்காகத்தான் ராமர் மந்தில் சென்ற வாரம் தானாகவே ஒரு சேனல் ஒன்று இது டெலிவிஷனில் ஆரம்பித்து விட்டார்கள், ராம் அயோத்தியா ராம் சேனல் என்று. அது கூடிய விரைவில் ஒளிபரப்பானாலும் ஆகலாம். சார், இதுக்கு மத்தில திஸ் இஸ் மை ஃபைனல் கொஸ்டின். எலெக்ஷன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மாசம் ஐரோப்பால சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாராமே ராகுல் காந்தி. என்ன சார்? சரி, இந்தியாவில சுற்றுப்பயணம் மேற்கொள்றது புரிஞ்சுக்க முடியுது, ஏதோ இங்க தேர்தல் நடக்குது. அது ஐரோப்பாவில் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணி என்ன சார் ஆக போகுது? 6 மாசம் போட போறாரா? 2029க்கு தயார் பண்ணுவார் சீனிவாசன். காரணம் ஒரு தொலைநோக்கு பார்வை. ஆமா, தொலைநோக்கு பார்வை. தொலை ஊரில் இருந்து, அதுவும் சோரஸோட பேசுவாரு. யார் கண்டாங்க? ஜார்ஜ் சோரஸ். ஜார்ஜ் சோரஸ். அதான் டெல்லியில் வரக்கூடிய வதந்தி என்ன என்று கேட்டால், 3 காந்திகளில் ஒரு காந்தி ராஜ்யசபாவிற்கு வந்து விட்டார், இன்னொரு காந்தி ஜெயித்து விட்டாலும், அவர் வயநாடில் ஜெயித்து விட்டாலும், எப்படி இருந்தாலும் 6 மாத விடுமுறை என்பது அவருக்கு நடைபயணத்தில் வந்த ஒரு அதெல்லாம் வைத்துக் கொண்டு எப்படி இந்தியாவை சரியாக நரேந்திர மோடி மீட்க வேண்டும் 2049 என்பது இப்பொழுதிலிருந்து அவர் பேசினாலும். சிரிக்காதீங்க சீனிவாசன், நீங்க சிரிக்க. அப்பதான் அது வரைக்கும் மோடி இவங்க விடுதலையே கிடையாதா? அந்த இந்தியா டுடே கான்ஃபரன்ஸ் நரேந்திர மோடி சொன்னதை நீங்க பார்த்து வைக்க. நீங்க 2047 மட்டும் நான் இங்க இருக்க போறோம் பாஜக என்று சொன்னார். அதைத்தானே பற்பல ஆய்வாளர்களும் சொல்லுகிறார்கள். இந்தியா மாறுகிறது, பொருளாதாரம் மாறுகிறது, சட்டமைப்பு மாறுகிறது. உதாரணத்திற்கு இந்திய பாதுகாப்பு என்பது சென்ற வாரம் அக்னி 5 விட்டாங்களே, யாருக்குமே தெரியாது சீனிவாசன். அதெல்லாம் கோலால நேயர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேசிய கட்டமைப்பு. அதைத்தான் நரேந்திர மோடி செய்தார். அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் போன்றவர்களுடைய ஒரு ஆலோசனையுடன் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி தான் அதை செய்தது என்று பெருமையோடு நான் சொல்லிக் கொள்ள முடியும் சீனிவாசன். ராஜகோபாலன், இப்போ கடைசியா வந்திருக்கிற ஒரு முக்கியமான தகவல், பாண்டிச்சேரியினுடைய ஆளுநர் பொறுப்பிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்து விட்டார். தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி இருக்கிறார். இது எதுக்கான இண்டிகேட்டர்? என்ன நடக்கும்? இனி நடக்க போவது பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருந்தோ புதுச்சேரியில் இருந்தோ போட்டியிடுவார். என்னை பொறுத்த மட்டும் புதுச்சேரியில் மிக பாப்புலரான தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினராகி மத்திய அமைச்சரானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், சீனிவாசன், தங்களுக்கும் தெரியும், நரேந்திர மோடி அவர்களும் நட்டா அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜனை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று இருந்தார்கள் திரௌபதி முர்முக்கு முன்னாடி. ஆக மொத்தம் முக்கியமான தகவல்கள் என்ன என்று கேட்டால், தமிழிசை சவுந்தரராஜன் மீது குறிப்பாக அமித்ஷா வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, கடந்த 3 பாஜக தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், அண்ணாமலை, ஆக மொத்தம் தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம் தருவதற்காகத்தான் இந்த முயற்சி. அமித்ஷாவினுடைய அனுமதியின் பேரில் தான் தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜகோபாலன், நீங்க பிரமாதமா மீண்டும் அந்த பழைய கம்பீர குரல்ல நீங்க எங்களுக்கு காணொளி தந்திருக்கிறீர்கள். எவ்வளவு நீங்க இந்த நேர்காணல் தந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். மிக்க நன்றி ராஜகோபால். நன்றி, நமஸ்கார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.